வணக்கம் நண்பர்களே. இந்த கல்வி திறன் நண்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சா சூப்பர் தான் ஜாயின் பட்டன் இருக்குது. நன்றி. நேற்று கவர்னருக்கு உரையை புறக்கணிச்சிட்டார் கவர்னர்றாங்க. ஆக்சுவலாக இவர் என்ன வாசிக்கணுன்றது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே எனக்கு முன்னும் பின்னும் தேசிய கீதம் அது கான்ஸ்டியூஷன் படி கவர்னருங்கிறவர் ஜனாதிபதியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க 6 கோடி பேரில் தேர்ந்தெடுத்து அவங்க இருந்து பிரதமரும் அவங்களாம் தேர்ந்தெடுக்கிறது 140 கோடி பேர்னால் வர்றதானே ஜனாதிபதியோ கவர்னரும். அந்த எம்பி எம்எல்ஏலாம் போடுற ஓட்டு தானே. அப்போ இவர் தான் முதல் சிவபாரி. இவருக்கு மரியாதை உறுத்தில்லை. இப்போ போட்ட அந்த அப்பாவு சபாநாயகர் உட்காந்த சேர்லேயே வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவர் இவருக்கு மேலே மாதிரி சேரில் உட்காருது. டெல்லியில் பாருங்கள் ஜனாதிபதிக்கு உயரமான சேர் தான் போடுவாங்க. இந்த வித்தியாசம். ஸோ இவங்க தப்பு தோறுமாக என்ன மஸ்கோ தல்வா மாதிரி இருக்குன்ற அண்ணாமலை அந்த அந்த இந்த தப்பு தவறுமா கவர்னர் வாசிச்சுட்டு போட்ட உரையன்னா அது கான்ஸ்டியூஷன் படி உள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வாசிப்பார் அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளதை. அதனால் அவர் இதை நான் குறிப்பிட்டுட்டு அது எதுவும் பிடிக்காமல் ஜெய் ஹிந்து ஜெய் பாரத்ன்ட்டார். வாழ்க தமிழ்நாடுன்னார். அதெல்லாம் அவை குறிப்பிடுறது நீக்கிறோன்ட்டாங்க கூசாமல். இந்த கூட்டம் இந்த 71 76 ஒரு ஆட்டம் பாடினாங்க. இப்போ எதிர்கட்சி ஏடிஎம்கேயும் இல்லை, பிஜேபி இப்போ தான் வளர்ந்து வருது. அதனால் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு புலங்காயதை அடைஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வெளியேற இது 2023 ஜனவரி 9 இதே மாதிரி நடந்தது. அப்போ போயான்ற மாதிரிலாம் சொன்ன மாதிரி பொன்முடி உள்ள ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற நபர்களே சபாநாயகர் பேசி முடித்தது சபை முன்னவர் துரைமுருகன் சொன்னார் சட்டசபை விதி 17 படி. ஆனால் அவர் அது குறிப்பில் சேர்க்கலை. அந்த மாதிரி பண்ணிட்டார். அந்த மாதிரி தேசிய கீதை இசையமைக்கலான்ட்டான். அப்புறம் தமிழ் மொழி பற்று 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். தமிழ் மொழின்னு எலெக்ஷன் வருதில்ல, அதில் பெரிய தமிழ் உணர்வாளர் மாதிரி காமிச்சிக்கிறது, உணர்வாளர்கள் மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க. அப்போது அடுக்கடுக்காக பொய் அப்படின்னு நம்மளை குறிப்பிட்டிருக்காரு. எல்லாமே 6 லட்சம் கடை எங்கே வந்தது என்ன, அதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இங்கே கீழே இருக்குது. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசாங்கம் இதாக இருக்க மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க என்ன. அப்போ இவர் மேலெல்லாம் ஏற்கனவே லேண்டு கேஸ் அது இதெல்லாம் இருக்குது. அவர் சபாநாயகன்ற யார், எம்எல்ஏ தானே. இந்த மாதிரி குத்தம்லாம் வச்சுட்டு இங்கே வந்த ஆட்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கான்ஸ்டியூஷன் தெரியும். அந்த மாதிரி நபர்கள் இது ஒரு பொய் போராட்டு பேசலாட்டம். அவர் வாசிக்காமல் போயிட்டார். இவங்க என்ன சொல்லுவாங்க, தேசிக்கு இதை பின்னாடி வாசிக்க முன்னாடியே போயிட்டார். இவனுக்கு பண்ணுறதெல்லாம் விட்ருவோம். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். ரகுபதி சட்ட அமைச்சர் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதை இப்போ இது பண்ண மனசு இல்லை அப்படி இப்படி அவங்க பாட்டுக்கு ஏதாவது பீடா விட்டுரு. அப்புறம் கவர்னர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்க, தேசியத்துக்கு உரிய மரியாதை செலுத்தும் வகையில் கவர்னர் உரை துவங்கும் போது முடியும் போது இருக்கணும். இவ்வேறு விஷயங்களை குறித்து கவர்னர் அறிவுரை தமிழக அரசு உதாசீனம் செய்துச்சு. கவர்னர் உரையில் முதல் பத்தியை படித்தார். அதில் திருக்குறள். அதன்பின் கவர்னர் உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல். சபைக்கு தன் மரியாதை தெரிவித்து தமிழ் மக்களுக்கு இது கூட்டத்தொடர் பயனுள்ள அமைய வேண்டும் என வாழ்த்தி முடிச்சிட்டார். அப்புறம் இவருக்கு சபாநாயகர் தேசிய கீதத்தை இசைக்க பதிலாக அவர் வெயிட் பண்ணி பார்த்தார். என்ன பண்ணிட்டார், சபாநாயகர் எந்திரிச்சு நாதுராம் கோட்ஸ் என்றவர் காந்தியை கொண்டவர், அவரை சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு மத்திய அரசாங்கத்தையும் கவர்னரையும். அவர் உடனே பக்கத்தில் கேட்பார் அவர் பிஏட்ட. இந்த பேச்சு மற்றும் சில சபாநாயகர் பதவிக்குரிய கண்ணியத்தையும் சபையில் மாண்பையும் குறைத்து விட்டார். கவர்னருக்கு எதிராக சபாநாயகர் தன் நீண்ட விமர்சனத்தை வெளிப்படுத்துகையில் அவர் கவர்னர் தன் பதவியின் கண்ணியத்தையும் சபையின் கண்ணியத்தையும் கருதி கொண்டு சபையை விட்டு வெளியேறினார். ஸோ இவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். அதே சொல்ல வருது. அப்புறம் பாத யாத்திரை, எல்லா பக்கமும் பாத யாத்திரை நடந்தது. சென்னை வரும் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். அங்கே பாத யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கல. சரி, காவல்துறையை மதித்து அதன்படி இது பண்ணுவோம் அப்படின்னு நம்மளை குறிப்பிட்றாரு. அதனால் என்ன பண்ணாருன்னா, இந்த ஜேபி நட்டா கரண்ட் கட் பண்ணாங்க. அதுக்கு எப்படி இருக்குது ஆப்பு, இதுக்கு முன்னாடி அமித்ஷாக்கு பண்ணாங்க. அப்போ அதில் திமுக வீழ்ச்சிக்கு வித்திட்டு விடும் என்ற அச்சத்தை என்னால் உணர முடியுது. இப்படி பாத யாத்திரையின் முக்கியத்தை குறைப்பதால் தமிழகத்து பாஜக இருக்கும் முக்கியத்தை குறைந்து போய்விடுமா, சீப்பொழிச்ச கதை. அதனால் இந்த அடக்குமுறைகளாக நமக்கு ஒருபோதும். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தண்டையார்பேட்டையில் பாஜகவின் வடசென்னை லோக்சபா தொகுதியில்
தேர்தல் எழுதி திறந்து வச்சு இப்போ என்ன பண்ண போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். அங்கே உள்ள ஒரு 10 15 தொகுதி இருக்குன்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திட போகிறார் பாத யாத்திரைக்கு பதிலாக. என்ன அது சொல்லிட்டாரு. இந்த பாத யாத்திரையை கண்டு அஞ்சு நடுங்கிற கூட்டம் சென்னையில் வரும்போது பயந்து அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல, அது வேறு மாதிரி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தவர் விமோச்சனம் கிடைக்காம ஜாமீன் கிடைக்காம இருந்தது. அசோக்கும் தலைமறைவா இல்லை பிடிச்சி எல்லாம் விஷயத்தை வாங்கிட்டாங்களா அதை பற்றி வெளியில் தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலினாக நீக்காமல் செந்தில் பாலாஜி அவராக ரிசைன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்று குறிப்பிடணும், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு பியூன் கேட்டகரி தான் கூட 48 மணி நேரத்தில் அவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு. நீதிபதி கோர்ட்டில் கன்வீட் ஆன நபர். இவருக்கு இந்த 6-7 மாதமாக எதுக்கு சம்பளம் இல்லாமல் விழாக்கால மந்திரியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார். அப்போது அடுத்த ஹியரிங் இப்போ 14ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடி நேற்று ரிசைன் பண்ணுறாப்படி. இதில் உடனே ஜாமீன் கிடைக்குதா என்னன்றலாம் தெரில. அவர் என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கோர்ட் போகிறதுன்னு தான் பார்க்கணும். வாய்ப்பு இருக்குன்னு சட்ட நபர் சொல்கிறாங்களா. ஆனால் அசோக் விரைவில் சரணடைவார் என கூறப்படுகிறது. அசோக்கு சரணடைஞ்சால் அப்போது ஏற்கனவே வாங்கிட்டாங்களா இல்லை அப்போ தான் சரணடையாமல் செய்கிறாங்களா, 2 விஷயமும் இருக்குதுல்ல. என்னன்றது நம்ம அந்த மாதிரி தெரிய வரும். ஒவ்வொரு விஷயம் வாங்கணும். இவரை உடனே இன்னும் பிஜேபி ஏன்னா இப்போ அவரே உள்ளேருந்து வந்திருக்காரு, பிஜேபி சேர்ந்து என்ன கிடைக்க போகுது, இவரால் தான் தூக்கி நிறுத்த முடியுமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒன்று ஒரு அடித்து விடுவானு இந்த மாதிரி ஒரு விஷயம். இதில் ஒப்புதல் கவர்னர் கொடுக்கணும். நேற்று நைட்டு 11 மணி முடியும் அரசு தரப்புலையோ கவர்னர் தர மாளிகையிலையோ விஷயம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வம் செயலியாக வெளியே வரல. சிறை வட்டத்தில் அறிவாலயத்திலும் பரபரப்பாக தகவல் விவாதிக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சர் இருக்கும்போது சம்பாதிச்சார் முறைகேடுன்றதுக்கு. இது அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த .5 கட்சி தேமுதிக ஒரு உடல் நலக்குறைவாளர் இறந்து போயிட்டார் விஜயகாந்தும். இப்போ 14 சீட்டு வேணும் ராஜ்யசபா எம்பின்னு அந்தளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரில. அப்படிலாம் சொல்லலை, அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பின்வாங்கிற அப்படி பல்ட்டி அடிக்கிற அப்படி பிரேமலதா. சரி, நேற்று ஜேபி நட்டா தலைவர் வந்தப்போ இவங்க தேமுதிக பாமகவும் சந்திச்சா, அதனால் அதிமுக திமுக கிட்ட சீட்டு பேரம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சந்திக்கலை. அவர் வாட்டுக்கு அங்கே வந்தார், இந்த கரண்ட் கட் பண்ணாங்க, திமுக விளாசிட்டு கிளம்பிட்டார். ஆச்சுங்களா. திமுக ஓவர்லோடு, யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. ஏடிஎம்கெல்லாம் இவ்வளோ சீட்லாம் தருவாங்களா தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸு. ஆராசாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்றாங்க. எம்ஜிஆர் தான் கருணாநிதிக்கு கட்சி வரத்துக்கு இது பண்ணார். அவர் அது தெரியாமல் லூஸு இந்த மாதிரிலாம் பேசுகிறாப்படி. இது ஏடிஎம்கே பேசாமல் இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க வக்கீல், அவங்க குடும்ப சொந்தக்காரங்க போய் அவதூறு வழக்கு போட்டால் நான் இது பண்ணித்தரேன், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. வெறும் போராட்டம் நடத்தி ஆராசா பெரிய ஆளாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிற அப்படி உதயநிதி உட்காந்துருக்கும்போது மூலவர் ஸ்டாலின், உச்ச ஒரு உதயநிதி என்னவோ சகட்டு மணி குளற அப்படி பார்த்தா இவங்கெல்லாம் கொத்தடிமல் மாதிரி மூலவர் உச்சவர் இப்போ கோயிலில் பர்மனெண்ட் தான். அந்த மாதிரி நாங்கள் பர்மனெண்ட்டாக இவங்க தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிற அப்படியா. இதெல்லாம்